குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவர் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மிகில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹா. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 6/9/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 21ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:04, கரணன் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று பிற்பகல் 1:47 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 9:18 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நாமயோகம் இன்று இரவு 9:45 வரை சுப்ரம், பின்பு பிராமியம். கரணம் இன்று அதிகாலை 12:48 வரை தைத்துலம், பின்பு பிற்பகல் 1:47 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:03 வரை சித்த யோகம், பின்பு காலை 9:18 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 9:18 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? சங்கீதம் பாடுவதற்கு நல்ல நாள், மருத்துவம் பார்ப்பதற்கு ஏற்ற நாள், சித்திரம் எழுதுவதற்கு உகந்த நாள், குதிரை வாங்குவதற்கு நல்ல நாள். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 9:18 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபட சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள். சுப முகூர்த்த தினம். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இரவு 8:41 முதல் 10:25 வரை மேஷ லக்னம், 10:26 முதல் 12:28 வரையில் ரிஷப லக்னம், 12:29 முதல் 2:39 வரை மிதுன லக்னம், காலை 2:40 முதல் 4:47 வரை கடக லக்னம், 4:48 முதல் 6:53 வரை சிம்ம லக்னம், காலை 6:54 முதல் 8:53 வரை கன்னி லக்னம், காலை 8:54 முதல் 10:59 வரை துலாம் லக்னம், காலை 11 முதல் மதியம் 1:10 வரை விருச்சக லக்னம், 1:11 முதல் 3:18 வரை தனுசு லக்னம், 3:19 முதல் 5:12 வரை மகர லக்னம், 5:13 முதல் 6:55 வரை கும்ப லக்னம், 6:56 முதல் 8:36 வரை மீன லக்னம். வெள்ளிக்கிழமை. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தம் நேரமான 4 முதல் 5 மணிக்குள்ளாகவும், சுக்கிர ஓரையான 6 முதல் 7 மணிக்குள்ளாகவும் பாராயணம் செய்யலாம். ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்ல வேண்டும்.
27 என்பது 27 நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு சொல்வது. இந்த எண்ணிற்கு தனி மகத்துவமும் விசேஷமும் சிறப்பும் நிறைந்திருக்கிறது. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த காயத்ரி மந்திரமானது வருமானத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் குபேர சம்பத்தையும் கொடுக்கும். உங்கள் வீட்டில் பொன்மழை பொழிவாலாம். அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி வீட்டில் கனகதாரா ஸ்தோத்திரம் கேட்பது நல்லது. படிக்க தெரிந்தவர்கள் தாராளமாக படிக்கலாம். படிக்க முடியாதவர்கள் கேட்கலாம். வீட்டில் ஒழிக்க விடுவதால் அஷ்ட ஐஸ்வர்ய லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். ஆகவே இந்த நாள் 12 ராசிக்காரர்களும் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு விரத வழிபாடுகளையும் செய்யலாம். வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்களான வெற்றிலை, பாக்கு, தாம்பூலம், மஞ்சள் கிழங்கு, குங்குமம், மாங்கல்ய சரடு, கண்ணாடி, சீப்பு, கண்ணாடி வளையல், பிரசாதம் இவற்றை நீங்கள் சுமங்கலிகளுக்கு தானமாக செய்யும் பொழுது மகாலட்சுமியுடைய அனுகிரகமானது உங்கள் வீட்டை வியாபிக்கும். நிறைந்த மகாலட்சுமியுடைய மங்கள அருள் கிடைக்கக்கூடும். 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. பிற்பகல் 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆகிய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசையும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆகிய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9338116636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும் சேமத்திற்காகவும் தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ளல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருக பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தலைமை அதிகாரிகளிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். மேஷராசி அன்பர்களே, வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். சில குழப்பங்கள் காரணமாக தடுமாற்றங்கள் உண்டாகலாம். பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். உடன் பிறந்தவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படுங்கள். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். வியாபாரத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் கனிவாக பேசுதல் அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிக மிக உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம்.
அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம். 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. எந்த ஒரு செயலிலும் நீங்கள் விட்டுக் கொடுத்துதான் செல்ல வேண்டும். ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், அசௌகரியங்கள் உண்டாகும், பெரிதுபடுத்தாதீர்கள். கிரக அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல்தான் பலன்கள் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டால் நல்லது. தினம் தினம் நீங்கள் கேட்கக்கூடிய இந்த நட்சத்திர பலன்களில் அமைப்புகள் எப்படி உங்களுக்கு இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் பலன்களும் வழங்கப்படுகிறது. ஆக இதனை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். மன கவலைகளை தவிர்த்து விடுங்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். பரணி நட்சத்திரக்காரர்கள் வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. தாயாருக்கு குங்கும அர்ச்சனை செய்யுங்கள். 108 அஷ்டோத்திர சத நாமாவளி உச்சரித்து சங்கல்பம் செய்து கொள்வது மிக விசேஷமானது. சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். தடுமாற்றங்கள் ஏற்படலாம். பணம் சம்பந்தமான சில இடர்பாடுகள் சந்திக்க வேண்டியிருக்கும். கொடுத்த கடனை கேட்டாலே ஏதாவது வாக்குவாதங்கள், வீண் பிரச்சனைகள் வரலாம். வண்டி வாகன பயணங்களின் போது கவனமாக இருங்கள். உடன் பிறந்தவர்களுடைய குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களே. கொடுக்கல் வாங்கலில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். கிருத்திகா நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. எதிலும் சிந்தித்து செயல்படுங்கள். எந்த விதத்திலும் வீண் விரயங்கள் ஆகாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. பொறுமை நிதானமாக இருந்தால்தான் வேலைகள் நடக்கும். உணர்ச்சி வசப்படுதல் கூடாது. உங்கள் துணைவரிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். எதையும் வெளிப்படையாக பேசினால் நல்லது. அனாவசிய பேச்சுக்கள், வீண் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் இறை வழிபாடு செய்யுங்கள். மன ஆறுதல் கிடைக்கும். இறை நம்பிக்கையோடு இருங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவானே. வெள்ளிக்கிழமை தினம் பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகரிக்கும். எதையும் நினைத்த உடனேயே செய்ய முற்படுவீர்கள். தாராளமான மனப்போக்கு இருந்தாலும் கூட எதில் தாராளம் காட்டுவது என்று இருக்கிறது. கல்வி சம்பந்தமான வேலைகளில் ஆர்வங்கள் உண்டாகும். தவறிப்போன சில வேலை வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். உத்தியோகத்தில் மாற்றமான சூழல் உண்டாகும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். மன நிறைவாக உணர்வீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். வர்த்தகம் துறை சம்பந்தமான ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளிலும் கூட நல்லதொரு முன்னேற்றங்கள் பிறக்கும். மேன்மை அதிகரிக்கும். வருமான வளர்ச்சிக்குண்டான நாளாகவே அமைகிறது. 12வது வீடு விரயஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கிர பகவானும் லாபஸ்தானாதிபதி குரு பகவானும் 4ஆம் வீட்டு சுகஸ்தானத்தின் அதிபதியான சூரிய பகவானும் மறைவில் இருக்கிறார்கள். உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களை சற்று கவனமாகவே பார்ப்பது அவசியம். வெளிவட்டார சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்லதொரு மதிப்பையும் மன நிம்மதியையும் ஏற்படுத்தலாம். உங்களை பற்றிய நல்ல கருத்துக்கள் வெளியிடங்களுக்கு செல்லலாம். ரிஷபராசி அன்பர்களே, சந்திர பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். விருச்சக ராசியில் இருக்கிறார். கூட்டாளிகளோடு சில வேலைகள் உங்களுக்கு கைகூடி வரலாம். எதிர்பார்த்தபடி லாபத்தை உங்களுக்கு உங்களுடைய உதவியாளர்கள் மூலமாகவும் அல்லது வேலையாட்கள் மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கும். மன வருத்தங்கள் விலகும். கணவன் மனைவி கிடைக்கி புரிதல் இருக்கும். அந்யுன்யம் உண்டாகும். மன ஒற்றுமையோடு இருப்பீர்கள். இதுவே குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். வெள்ளிக்கிழமை தினத்தில் கணவன் மனைவி கிடையே வாக்குவாதம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதுமே. அதே போல செவ்வாய்க்கிழமை தினத்திலும் வெள்ளிக்கிழமை அன்று காலை வீட்டில் கல் உப்பு வாங்கி வைப்பது விசேஷம். கடையில் வாங்கினாலும் சரி, கடைக்காரர்களுடைய கையில் வாங்காதீர்கள். அவர்கள் கொடுத்தாலும் நீங்கள் ஒரு இடத்தில் வைத்துவிட்டு பிறகு நீங்கள் உங்கள் கைகளால் எடுத்துக்கொள்வது நல்லது. கல் உப்பை யாரும் வாங்கவோ கொடுக்கவோ கூடாது. இது நியதி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தனிலும் கல் உப்பு வாங்கி வைக்கும் பொழுது வீட்டில் உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் இருந்து கொண்டே இருக்கும். நித்திய வாசம் உண்டாகும். சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான்,
சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதே நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் ராசியின் அவரோடு சுக்கிர பகவானும் குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. தேவையற்ற குணங்கள், பிடிவாதத்தை தவிர்க்க வேண்டும். எது சரி தவறு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு கல்வியில் உயர்ந்த நிலை கிடைக்கலாம். விடுபட்ட பாடங்களை தொடர வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். இயல்பான நிலையிலேயே உங்களுடைய செயல்கள் அமையும். புதியதொரு வேலைகளில் ஈடுபட முற்படுவீர்கள். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்பாள் வழிபாடு மிக மிக நல்லது. வெள்ளிக்கிழமை தினம் கோவிலுக்கு சென்று அம்பிகைக்கு உங்களுடைய பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய கோத்திரம், ராசி, நட்சத்திரம், லக்னத்தையும் சொல்லுங்கள். அதுவே உயிர். ராசி என்பது உடல், லக்னம் என்பது உயிர். ஆக லக்னம் பெயர் சொல்லி அர்ச்சனை செய்யும் போதும் உங்களுடைய கோத்திரத்தினுடைய பெயர் சொல்லி செய்யும் போதும் சுப பலன்கள் நீங்கள் பெறுவது உண்மை. மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும். சந்திர பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் அந்யுன்யமும் அதிகரிக்கும். மனம் நிம்மதியாக உணர்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனம் சார்ந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் தீரும். முன்னேற்றத்திற்குண்டான நாளாகவே அமையும். மிருகசிரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 11வது வீடு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மேன்மை நிறைந்த நாள், முன்னேற்றங்கள் ஏற்படும். வர்த்தக பணிகளில் முயற்சிகள் கைகூடும். நன்மைகள் நிறைந்த நாள். திருப்திகரமாக உணர்வீர்கள். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்பட வழிவகை உண்டு. கூட்டாளிகளுடைய செயல்பாடுகள் சந்தோஷத்தை உண்டு பண்ணும். பங்கு வர்த்தகம் மற்றும் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381116636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். என்ன தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ளல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கோச்சாரத்தின் அமைப்பு படி பார்க்கும்போது பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் வரலாம். மனப்பக்குவம் ஏற்படும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் தன்னிலை மாறாமல் இருப்பீர்கள். சமாளிக்கக்கூடிய சிந்தனை இருக்கும். அசௌகரியங்கள் இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்த மாட்டீர்கள். மிதுனராசி அன்பர்களே, புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பத்தாரோடு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். மங்களகரமான காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடும். மனநிலையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். அதிலும் வருங்காலம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்துவதில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். போட்டிகளில் ஈடுபட்டு மனம் மகிழக்கூடிய அமைப்பு உண்டு. கவலை விலகும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்
சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதனால் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவங்கள் உண்டாகலாம். குடும்ப நபர்களுடைய குணநலன்களை புரிந்து செயல்பட வேண்டும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு சிறப்பு. வெள்ளிக்கிழமை காலை 10:30 முதல் 12 மணி வரை ராகு கால நேரம். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே இந்த ஸ்லோகத்தை உச்சரித்து வாருங்கள். எப்பேற்பட்ட கடன்களும் பிரச்சனைகளும் தீரும். மன குழப்பங்கள் விலகும். நேர்மையான எண்ணங்கள் உண்டாகும். எதையும் சமாளிக்கக்கூடிய சக்தி பிறக்கும். ஆக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாகத்தான் அமைகிறது. வழக்குகளில் தீர்ப்புகள் கிடைக்கும். எதிர்காலம் குறித்த கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பு. மன கவலைகள் அகலும். போட்டிகளில் ஈடுபட்டு மன மகிழ்வீர்கள். எண்ணத்தில் தெளிவு உண்டாகும். புதிய முயற்சிகள் கைகூடும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையை போற்றி. ஓம் ஸ்ரீ கடக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். நீண்ட நாளாக இருந்த சில பிரச்சனைகள் மறையும். நீங்கள் எதிர்பார்த்த நண்பர்களுடைய சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். ஆடம்பரமான செலவுகளை தவிர்க்க வேண்டிய நாள் கடகராசி அன்பர்களே. தொழில் சார்ந்த முயற்சிகளில் உங்களுக்கு சில பலன்கள் கிடைக்கும். மனதில் புதுமையான சிந்தனை தோன்றும். பிற மொழி பேசக்கூடிய மக்களின் அறிமுகம் ஏற்படும். எதிர்காலம் தொடர்பான முதலீடு உண்டாகும். அசதி விலகும் நாள். வெள்ளிக்கிழமை தினம் சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். வியாபாரம் சிறப்பாக நடக்க, வருமானம் பெருக, முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்க, அனைத்திற்கும் இறை வழிபாடு ஒன்றே மிக மிக சிறந்த ஒன்று. கடகராசி அன்பர்களை ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிக மிக நல்லது. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே. எண்ணங்கள் கைகூடும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே, மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களுடைய சந்திப்பு மன நிறைவை தரும். எதிர்பார்த்த வாழ்க்கையினுடைய நிலையில் உயர்ந்து வருவீர்கள். ஆடம்பரமான செலவுகள் தவிர்க்க வேண்டும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. கடகராசி அன்பர்களே, அஷ்டம சனி உங்களுடைய நட்சத்திர அமைப்பின் படியும் ராசியின் படியும் நடக்கிறது. தேவையில்லாத விஷயங்களுக்கு வீண் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். தேவையான செலவுகளை செய்தால் நல்லது. புதுமையான எண்ணங்கள் தோன்றும். பிற மொழி பேசக்கூடிய மக்களால் ஆதரவு உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி
புதன் பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை தினத்தில் ஸ்ரீமன் நாராயணரையும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் தரிசனம் செய்வது உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ள தீர்க்க ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யத்தோடு சேம லாபத்தோடு நன்றாக வாழ்வீர்கள். அறிமுகம் ஏற்படும் ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அசதிகள் விலகும் நாள். பணம் சார்ந்த, முதலீடு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். புதிய வகை உற்பத்தி சார்ந்த எண்ணங்கள் மேம்படலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்கிற முனைப்பிலேயே இருப்பீர்கள். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வீடு மனை சார்ந்த வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சக நபர்களால், ஊழியர்களாலும் ஒத்துழைப்பு மேம்படும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும். வருமானம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சந்தோஷமாக இருப்பீர்கள். ஆனந்தம், உற்சாகம் பிறக்கும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் காரணமாக மனதில் மாற்றம் ஏற்படலாம். புதியதொரு வேலை தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். விருந்தினர்களுடைய வருகையினால் மகிழ்ச்சியான சூழல் அமைய பெறுவீர்கள். வெளியூர் சார்ந்த பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கும். வரவு நிறைந்த நாள். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான், இந்த கிரகங்களின் ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான் ராசிக்கு 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சக நபர்களால் ஆதரவு உண்டு. வருமானம் கிடைக்கும். லாபம் மென்மேலும் பெருகும். உறவு முறைகளில் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். பெரிய பெரிய விஷயங்களை மிக சாதாரணமாக முடிப்பீர்கள். ஏதாவது ஒரு வகையில் பணம் கிடைக்கும். வியாபாரத்திலும் சரி, செய்யக்கூடிய தொழிலிலும் சரி, வருமானம் என்பது மிக சுலபமாகவே கிடைக்கும். எதிர்காலம் சம்பந்தமான செயல்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். விருந்தினர்களுடைய வருகை மகிழ்வை தரும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் ராசி. ஆதாயம் ஏற்படும். வருமானம் கிடைக்கும். மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று உங்கள் பெயரில் கோத்திரம், பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லி அர்ச்சனை செய்து கொண்டால் சிறப்பு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். வரவு மேம்படும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் இருக்கும். இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் மகிழ்ச்சி உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 கோடி தேவர்களுடைய ஆசையும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381112636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ளல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையுடைய அருளை பெற வேண்டுகிறோம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ
மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டாகும். மாணவர்களுக்கு விளையாட்டுத் துறை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையும். சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். சிறு தூர பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே கேத்து பகவான், 3ஆம் இடத்தில் சந்திர பகவான், 6ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. வீட்டில் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் சுப மகிழ்வை தரும். பிள்ளைகளுடைய வேலை தொடர்பாக நல்ல செய்திகள் கிடைக்கும். வருமானத்தை அதிகம் உயர்த்துவீர்கள். வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து லாபத்தை பெறுவதற்கு அதிக கவனம் செலுத்தக்கூடிய நாள். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக முதலீடு செய்வீர்கள். எப்படிப்பட்ட ஒரு சில எதிர்ப்புகள் இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்த மாட்டீர்கள். அதையும் கடந்து சென்று கொண்டிருப்பீர்கள் கன்னிராசி அன்பர்களே. உத்தியோகத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள், மனம் சம்பந்தமான கோபங்கள் நீங்கும். தலைமை அதிகாரிகளுடனான ஒத்துழைப்பு ஏற்படலாம். சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடும். நம்பிக்கை நிறைந்தவராகவும் ஆற்றல் நிறைந்தவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள். சிறு தூர பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். களிப்பு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் கூடுமான வரையில் கோவிலுக்கு சென்று குங்கும அர்ச்சனை செய்து வர மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். இந்த நாள் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் ஏற்படும். ஆர்வம் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களை மன நிறைவாக உங்களுடைய செயல்கள் அனைத்துமே நடக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். சந்திர பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பிகை வழிபடலாம். சாந்த ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு மிக மிக விசேஷம். சுபமான நாளாக இருக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சௌபாகியம் உண்டாகும். தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். எதிர்ப்புகள் குறையும். பிரச்சனைகள் நீங்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் இந்த நாள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். ஆதாயம் ஏற்படும். களிப்பு நிறைந்த நாள். மகிழ்ச்சி அதிகரிக்கும். சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். நல்ல சிந்தனைகள் இருக்கும். நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கும். வாழ்வியல் முறையை மிக சீரும் சிறப்புமாக கொண்டு வருவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான், உங்கள் ராசிநாதர். வெள்ளிக்கிழமை தினம் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே. பொன் பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அதிர்ஷ்டம் இருக்கிறது. தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பழைய பிரச்சனைகள் தீரும். உடல் நலம் ஆரோக்கியம் இருக்கும். மன நிம்மதி பெறுவீர்கள். சௌபாகியமாக இந்த நாளை தொடங்குவீர்கள். வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் வீட்டிற்கு கல் உப்பு வாங்கி வைப்பது அவசியம். கல் உப்பை ஒருவருடைய கையில் இருந்தோ வாங்குவதோ கூடாது. யாருக்கும் நீங்கள் கொடுக்கவும் கூடாது. நீங்கள் கடைக்கு சென்றாலும் கடைக்காரர்களுடைய கையில் இருந்து கல் உப்பு வாங்க வேண்டாம். அதனை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு பிறகு நீங்கள் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வருவது சிறப்பு. வியாபாரத்தில் தடைப்பட்ட தன வரவுகள் கூட வசூலாகும். நண்பர்களிடம் இருந்து வந்த மன கசப்புகள் குறையும். அச்சம் மறையும் நாள். பய உணர்வுகள் நீங்கி தைரியமாக முன்னெடுத்து செல்வீர்கள் துலாம் ராசி அன்பர்களே. சமூகம் சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும்.
10ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களே, வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். பேச்சில் திறமை இருக்கும். பிறரை மனம் வசீகரிக்கக்கூடிய விதமாக உங்களுடைய வாக்குகள் இருக்கும். எதையும் நேர்மையாக பேசுவீர்கள். ஒழுக்கம் இருக்கும். தனித்துவமாக கருதப்படுவீர்கள். உங்கள் மீதான நம்பிக்கை எல்லோருக்கும் அதிகரிக்கும். வாக்கு சாதுரியம் இருக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு சிறப்பு. வெள்ளிக்கிழமை தினத்தில் ராகு பகவானுக்கு உண்டான வழிபாடு முறைகளை செய்வது சிறப்பு. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்கிற இந்த ஸ்லோகத்தை நீங்கள் உச்சரித்து வருவது மிக மிக விசேஷம். ஸ்லோகங்களை உச்சரிக்க உரு ஏற திரு ஏறும். மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பெற வேண்டியும் நீங்கள் வழிபாடு செய்வதே நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகமாகும். இடர்பாடுகள் நீங்கும். கவலைகள் மறையும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்களோடு இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து சென்றாலே வேலைகள் பரிபூர்ணமாக நடக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. மனக்கசப்புகள் குறையும். அச்சம் மறையும். பயம் நீங்கும். தைரியமாக இருப்பீர்கள். தன வரவுகள் வசூலாக்கும். தடைப்பட்ட காரியங்கள் கைகூடும். வியாபாரத்தில் முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். நுணுக்கங்களோடு செய்வதாலும் வருமானம் பெருகும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானையை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானையை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரம். வெள்ளிக்கிழமை தினம் இளைய உடன்பிறப்புகள் காரணமாக அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நன்மைகளை புரிவார்கள். ஒத்துழைப்பு என்பது அதிகரிக்கும். தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள் மூலம் லாபம் மேம்படும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. செயல்களில் ஒருவிதமான மந்தத்தன்மை உண்டாகும். மறதியின் காரணமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். சந்திர பகவான் உங்கள் ராசியில் தான் நீச்சம் அடைகிறார். ஆக விருச்சிக ராசி அன்பர்களே, மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். நிம்மதி என்பது காணப்படாது. எதையும் அதிகமாக சிந்தித்து குழப்பிக் கொள்ளாதீர்கள். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை தவிர்க்கலாம். மனதை ஒருமுகப்படுத்துங்கள். தியானம் செய்வது, அதிகமாக தண்ணீர் குடிப்பது மிக மிக விசேஷம். வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் கூடுமான வரையில் வீட்டில் குல தெய்வத்திற்கு மாவிளக்கு ஏற்றி வழிபடலாம். சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்யலாம். வீட்டில் மொச்சை சுண்டல் வைத்து நைவேத்தியம் செய்வது மிக மிக சிறப்பு. வெள்ளிக்கிழமை தினத்தில் தொடர்ந்து நீங்கள் செய்து வர மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தோடு குபேர சம்பத்தும் கிடைக்கக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ. குரு சாட்சாத் பரபிரம்மா. தஸ்மை ஸ்ரீ குரவே நமக.
அனுகூலம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். லாபம் அதிகரிக்கும். வியாபாரத்தினுடைய நிலை உயர்த்தி காட்டுவீர்கள். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். எதிர்பார்த்த நல் வாழ்க்கையை பெறப்போகிறீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. 3க்கும் 4ஆம் வீட்டிற்குண்டான அதிபதி அவர். அனுபவங்கள் மேம்படும். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். தன்னிலை மாறாமல் இருப்பது அவசியம். வியாபாரத்தை மிக நேர்த்தியாக செய்ய முயற்சி செய்யுங்கள். பெரியவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவை கொடுக்கும். அனுபவங்கள் உண்டாகலாம். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு சிறந்தது. பிரச்சனைகள் நீங்கும். செலவுகள் அதிகரிக்கும். தொழிலுக்கும் வித்தைக்கும் அதிபதியானவர் புதன் பகவானே. ஆக செய்யக்கூடிய விஷயங்களில் அதிக கவனமாக இருப்பது நல்லது. சில நேரம் மந்தத்தன்மை ஏற்படலாம். மறதியின் காரணமாக சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம். கவனமாகவே இருங்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களே. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381116636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். என்ன தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும் சேமத்திற்காகவும் தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ளல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிறருடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்பட வேண்டியது நல்லது. மற்ற மொழி பேசக்கூடிய மக்களின் ஆதரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு அறிமுகமும் உண்டாகலாம். மனதை உறுத்தி கொண்டிருந்த சில பிரச்சனைகளுக்கு தெளிவு பிறக்கும். வேலை நிமித்தமான சில ரகசியங்களை மற்றவர்களிடத்தில் பகிர்வதை தவிர்க்க வேண்டும். வெளியூர் பயணம் தொடர்பான விஷயங்களில் அனுபவங்கள் உண்டாகும். ஜெயம் நிறைந்த நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி வெள்ளிக்கிழமை தினத்தில் வீட்டில் சுப மங்கள யோகம் பெற, திருமணம் கைகூட, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு சிறக்க ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர்களினால் அர்ச்சனை செய்து, குங்கும அர்ச்சனை செய்து வழிபடலாம். வீட்டில் மொச்சை சுண்டல் செய்து ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு குத்துவிளக்கு ஏற்றி வழிபடுங்கள். மிக சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதீத நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான். கேத்து பகவான் மதிப்பளித்து செயல்பட வேண்டியது நல்லது. பிறருடைய வார்த்தைகளுக்கு, கருத்துகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். ஆடம்பரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. குடும்ப நபர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும்படியாக நடந்து கொள்வது அவசியம். பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். மன குழப்பங்களை தவிர்ப்பது அவசியம்.
பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையும், சில பிரச்சனைகள் நீங்கும், தெய்வ அனுகிரகத்தை பரிபூரணமாக நீங்கள் பெறுவீர்கள். வேலை நிமித்தமாக ரகசியங்களை பாதுகாப்பது அவசியம். சில பிரச்சனைகளுக்கு தெளிவு பிறக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது வெளியிடங்களில் செல்வதால் அனுபவங்கள் இருக்கும். பயணங்களின் மூலமாக ஒரு சில விஷயங்களை அறிய முற்படுவீர்கள். பொதுவாக பார்க்கும் பொழுது ஜெயம் நிறைந்த நாள், வெற்றி நிறைந்த நாள். மனநிலையில் ஒரு சில சந்தேகங்கள் நீங்கும், மனம் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவர். ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடும். நண்பர்களுடைய வருகையால் சில மாற்றங்கள் பிறக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தைரியமாக இருப்பீர்கள். நம்பிக்கை நிறைந்த நாளாகவே அமையும். மனநிலையில் இருந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையும். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுவீர்கள். நன்மைகள் நிறைந்த நாள். எதிர்பாராத சில உதவிகள் காரணமாக மாற்றங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு மேற்கல்வியில் உயர்ந்த நிலை தொடர்பான தேடல்கள் கைகூடி வரும். உயர்கல்வியில் அந்தஸ்து பெறுவீர்கள். முன்னேற்றங்கள் ஏற்படும். லாபம் நிறைந்த நாள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும். குழந்தைகளுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் சில நடவடிக்கைகளை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். விருப்பங்களை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். பிறருடைய எண்ணம் போல் நடப்பீர்கள். சுதந்திர தன்மை இருக்கும். வியாபாரத்தை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி நடத்தி காட்டுவீர்கள். மற்றவர்களோடு இருந்த போட்டிகள் படிப்படியாக குறையும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். வருமானத்திற்குண்டான விஷயங்கள் உங்களுக்கு நல்லதையே நடத்தி தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு அவசியம். நல்ல செய்திகள் கிடைக்கும். மன நிம்மதி உண்டாகும். தெய்வ அனுகிரகம் பிறக்கும். தைரியமாக இருப்பீர்கள். சுப விசேஷ செயல்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். நன்மைகள் நிறைந்த நாள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு. ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபாடு செய்யலாம். அன்னை ஸ்ரீ அபிராமி அன்னையை வழிபாடு செய்வதே சிறப்பு. சந்திர பகவான் உங்களுடைய கிரக அமைப்புப்படி ராசிப்படி பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மனச்சோர்வுகள் குறையும். சங்கடங்கள் நீங்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக மிக இந்த நாள் நல்லது. முன்னேற்றகரமான நாளாக அமையும். சொத்து சுகத்தோடு இருப்பீர்கள். மேன்மையான ஒரு நிலையில் இருக்கக்கூடும். பிறருடைய பிரபலங்களுடைய அறிமுகம் ஏற்படும். வர்த்தகத்தில் வருமானம் கிடைக்கும். மாணவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். எல்லோருடைய ஆசையும் அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவர். ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம்
மனதளவில் வித்தியாசமான சிந்தனைகள் தோன்றும். சமூக வேலைகளில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் அது தொடர்பான செயல்பாடுகளில் விரயங்கள் ஏற்படலாம். கும்பராசி அன்பர்களே, விவசாய வேலைகளில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பான சூழல் அமையும். மற்றவர்களுடைய தேவைகளை பார்த்து பார்த்து கவனிப்பீர்கள். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பகை விலகும் நாள். நவகிரக வழிபாடு செய்வது அவசியம். பேசக்கூடிய விஷயங்களில் மிக மிக நாசுக்காக பேசுவதே அவசியம். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாட்டோடு இருங்கள். சாத்வீகமான உடலுக்கு சக்தியை தரக்கூடிய எளிமையான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். வெளியிட உணவுகளை தவிர்ப்பதே நல்லது. சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களே, அனுபவங்கள் கிடைக்கும். வித்தியாசமான சிந்தனை ஏற்படலாம். வெளியிடங்களில் உங்களுடைய பெயர் நற்பெயராக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். பேசக்கூடிய விஷயங்களில் தெளிவு என்பது மிக மிக தேவை. இடம், வீடு, மனை தொடர்பான விஷயங்களில் சில சூசகமான விஷயங்களின் நுணுக்கங்களை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ராகு கால பூஜை வழிபாடு முறைகள் செய்வதே சிறப்பு. சதயம் நட்சத்திரக்காரர்களே, வெள்ளிக்கிழமை காலை 10:30 முதல் 12 மணி வரை ராகு கால நேரத்தில் ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று அம்பிகையை வழிபட சகல காரியங்கள் கைகூடும். சுப விசேஷங்கள் நடக்கும். மன நிம்மதி கிடைக்கும். உணவு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு தொழில் சார்ந்த நிலையில் கை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. வாய்ப்புகள் கிடைக்கும். பகை விலகும் நாள். எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். மறைமுகமாக இருந்த விமர்சனங்கள் நீங்கும். பிறருடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். நீங்களும் சுதந்திரமாக இருப்பீர்கள். நல்ல ஆதரவு உண்டாகும் நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9338116636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும் சேமத்திற்காகவும் தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினத்தில் சுக்கிர பகவானுக்கு உண்டான வழிபாடு முறைகள் செய்வதோடு ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கும் குங்கும அர்ச்சனை செய்யலாம். வீட்டில் ஸ்ரீ சூக்தம், புருஷ சூக்தம், மகாலட்சுமிக்குண்டான அஷ்டோத்திர சத நாமாவளி, லக்ஷ்மி அஷ்டகம் படிப்பது மிக மிக விசேஷம். ஓம் மகாதேவியை ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்குண்டான 108 முறை
காயத்ரி மந்திரங்களை பாராயணம் செய்பவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்தியாகும். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் மீனராசி அன்பர்களே. அரசு தொடர்பான வேலைகளில் அலைச்சல் இருக்கும். ஆராய்ச்சி சம்பந்தமான செயல்களில் ஆர்வம் ஏற்படும். மின்னணு சாதனம் தொடர்பான செயல்களில் ஈடுபாடு இருக்கும். பெற்றோர்களுடைய வழியில் ஒத்துழைப்பு மேம்படும். புதியதொரு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படுங்கள். எதிலும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். வெற்றி நிறைந்த நாள். தொட்ட காரியங்கள் துலங்கும். தைரியமாக இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மன நிம்மதி கிடைக்கும். சந்தோஷமாக இருப்பீர்கள். உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். மன நிறைவு மகிழ்ச்சி உண்டாகும். பொருளாதாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்வை தரும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய இறை வழிபாடு மிக மிக நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. செய்யக்கூடிய விஷயங்களில் அங்கீகாரம் கிடைக்கும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முற்படுவீர்கள். பேச்சுவார்த்தைகளினால் லாபம் இருக்கும். அதே நேரத்தில் அரசு சம்பந்தமான வேலைகளில் அலைச்சல்களும் உண்டாகலாம். குடும்ப பொறுப்புகளை ஏற்று செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆர்வம் ஏற்படும். பெற்றோர்களுடைய வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். சிந்தித்து செயல்படுவது நல்லது. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் ஸ்ரீமன் நாராயணரையும் ஒன்று சேர தரிசனம் செய்யுங்கள். கற்கண்டு பிரசாதம் கொடுப்பதே விசேஷம். குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். தாமரை மலர்களினால் அர்ச்சித்து வந்தாலே போதும். தன லாபம் கிடைக்கும். சுறுசுறுப்பான நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதியதொரு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் அதிர்ஷ்டம் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நம்முடைய சேனல் சார்பாக நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம்.